பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு செயல்படும் அன்பு. ஆதார வசனம் 1 யோவான் 3:18 வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பு ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்பட்டால்தான் அந்த மனிதனில் தேவ அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை அறியலாம். அன்பு கடந்த காலத்துக்கு உரியதல்ல, எதிர்காலத்துக்கும் உரியதல்ல. அன்பு தொடர் நிகழ்காலத்தில் செயல்படுகிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். தேவன் நமக்கு முன்மாதிரியாக எல்லாவற்றையும் செய்து தனது அன்பை காண்பிக்கிறார். அன்பு செயலாக வெளிப்பட வேண்டும். நம்மேல் தேவன் வைத்த அன்பு, இரக்கம், தயவு இவைகள் செயல்தான் தன் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி வைத்தார். அன்பின் துவக்கம், நிறைவு எல்லாம் தேவனுடைய அன்புதான். அது செய்து காட்டியது. 1 யோவான் 4:9 சொல்வதை பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கேட்டீர்களா? அன்பை வெளிப்படுத்தினார். பூமிக்கு போயிட்டு வா என்றா? இல்லையே. ஏசாயா 53 ஒவ்வொரு விசுவாசியும் வாசித்து அதை இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் விசுவாசியே இல்லை. அத்துணை காரியங்களும் சிலுவை பாடுகள். தன் சரீரத்தை கிழிக்க, பிழிய, உடைக்க ஒப்பு கொடுத்தார். எதற்கு? நம்மேல் விழுந்த ஆக்கினை, பனிஷ்மெண்ட் தனது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அங்கே அன்பு வெளிப்பட்டது. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அவரோடு யுக யுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மேல் விழுந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவரை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். இதை ஒரு மத கோட்பாடாகவோ நிகழ்ச்சியாகவோ வரலாறாகவோ வாசிக்காமல் உங்களை முன்னாடி நிறுத்தி நீங்கள் இந்த பாடுகள் படக்கூடாது என்பதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இது அன்பின் வெளிப்பாடு. இப்போது யோவான் 3:16 வாசியுங்கள். அதனுடைய தாக்கம் புரியும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வாக்கியத்தில் முழு சிலுவைப்பாடு, அவரது செயல், கிரியை இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறதால் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் நம்பினதனால், விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தேவ சமாதானம் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லவே முடியாது. அவர்தான் நம்மை முந்தி அறிந்தார், தெரிந்து கொண்டார். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்படி எல்லாமே அவர்தான் நமக்கு முன்பாக செய்து முன்மாதிரியை வைத்தார். சரி, அன்பை வெளியரங்கமாக யாவரும் அறியும்படியாக, பார்க்கும்படியாக செயலின் மூலம் காட்டினார். நம்மையும் தன்னில் அன்பு கூறுங்கள் என்கிறார். நாம் எப்படி அவரில் அன்பு கூறுவது? அவரை எப்படி நேசிப்பது? இதற்கும் அவரே வழி நடத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய வார்த்தை அப்படியே நம்புவதே அன்பு கூறுவதாகும். அந்த வார்த்தையின்படியே செயல்படுவதே அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. 1 யோவான் 5:13 பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிவதே பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்த அன்பை காட்டுகிறது. கட்டளைகள் பிடிக்கிறது, பிடிக்கவில்லை என்பது காரியம் அல்ல. ஏதும் சொல்லாமல் அப்படியே இணங்கி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதாகும். பெற்றோர்கள் இரவு பகலாக உழைத்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உழைக்கிறார்கள். எதற்கு? பிள்ளைகள் மேல் வைத்த அன்பு. அவர்கள் சுகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அன்பு வெளிப்படுகிறது. அன்பு என்பது சித்தாந்தமும் அல்ல, கொள்கையும் அல்ல, பேச்சும் அல்ல. அது கிரியை, அது செயல், அது வெர்பு.
என்று வேதம் போதிக்கிறது. பெற்றதை கொடுக்க கடமை பெற்றிருக்கிறோம். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுப்போம். எதையும் நம்மிடம் கொடுக்காமல் தேவன் நம்மை கொடு செய் என்று சொல்வதே இல்லை. அன்பு என்றால் செயல்படுதல், செய்ய வேண்டிய தருணத்தில் செய்ய வேண்டியதை செய்வது. அன்பை வளர்ப்பது, காட்டுவது, கொடுப்பது இது ஒன்றும் போராட்டமான காரியம் அல்ல. அது பிறரிடம் நன்றாக நடந்து கொள்வது, அவ்வளவுதான். நல்ல தன்மையாக நடந்து கொள்வது. வாயிலேயும் முளம் போடக்கூடாது. ஆண்டவர் நம்மிடம் செலுத்த அன்பை போலவே நாமும் பிறரிடம் அன்பு செலுத்துவதற்கு முதற்படி ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், மரணபந்தியும் நேசிப்பார், முற்றுமுடிய ரட்சிப்பார் என்ற உண்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு உணர்வு அல்ல, இது நம்பிக்கையின் விளைவு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்குள் இருக்கும்போது மட்டும் பக்தி பரவசமாயிருப்பது, முகத்தில் ஒரு புன்னகையை ஒட்டி கொண்டிருப்பது, பின் திங்கள் டு சனி உலகத்தார் போல் இருந்தால் இது எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன். இயேசுவின் காயத்திற்குள் ஒரு கம்பியை கொண்டு இடிப்பது போல எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள், முடிந்தளவு எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். இது அன்பின் வெளிப்பாடு. தவறு என்றாலும் பொறுத்து கொள்ளுங்கள். என்ன மோசமாக போய்விட்டது? நீங்கள் தவறு செய்யவில்லையா? நான் தவறு செய்யவில்லையா? கர்த்தர் நம்மை மன்னிக்கவில்லையா? நான் பொறுத்து கொண்டேன் என்பதை தம்பட்டம் அடிக்காதீர்கள். இது அன்பின் வெளிப்பாடு. உங்களால் இயன்ற அளவு பாசமாக இருங்கள், முடிந்தளவு கொடுங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், உழைப்பை கொடுங்கள், ஆறுதலை கொடுங்கள். இது அன்பின் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட செய்திகளை மற்றவர்களுக்கு அனுப்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லுங்கள், பலவந்தப்படுத்தக்கூடாது. இது அன்பின் வெளிப்பாடு. கேட்காமலேயே குறிப்பறிந்து தேவையறிந்து எல்லா வகையிலும் பிறருக்கு உதவியாக இருங்கள். இக்கட்டான நேரத்தில் நீங்களே சென்று ஆறுதலாக இருங்கள். உங்களது செயல்களால் பிறருடைய சிக்கலில் இருந்து விடுவியுங்கள். இதுதான் அன்பின் வெளிப்பாடு, ஊழியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க சொன்னீர். பிறரிடத்தில் எல்லாரிடத்திலும் எந்த நிபந்தனையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கூற அவர்களை நேசிக்க விரும்புகிறோம். உமது கிருபை இதற்கு உதவட்டும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.